விஜய், இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன விஜய், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ இப்படி உம்முன்னு இருக்க? இன்னைக்கு சந்தோஷமான நாள் தான், ஆனா எனக்கு சங்கடமா இருக்கு. எங்க வீட்ல என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு அக்காக்கு மருந்து கொடுக்கற ஃபங்க்ஷன் கூட இருக்க முடியாம பொய் சொல்லி திருட்டுத்தனமா கிளம்பி வந்து எனக்கு என்னமோ எங்க வீட்டுக்கு பெருசா ஏதோ துரோகம் பண்ற மாதிரி தோணுதுங்க. சொல்லிட்டியா? உன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா? நான் என் வீட்டுல எங்க அப்பா அம்மா அத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு சந்தோஷமா தான் கிளம்பி வந்திருக்கேன். ஏன் விஜய், விஜய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் வீட்டுல நான் ஒரே புள்ள. என் அப்பா என் கல்யாணத்தை ஊரறிய மேலதாரத்தோட சந்தோஷமா நடத்த ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா நான் அவங்க ஆசையெல்லாம் நிராசையாக்கி அவங்களை ஏமாத்தி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னா ஏன்? நீ விஜய், நீ நானும் ஒண்ணு சேரணும். விஜய், விஜய் நீ என்னோட வாழ்க்கையில ஒரு பாகம். அதுக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. விஜய், முகூர்த்த நேரத்துக்கு நேரமாச்சு. நீ போய் புடவை மாத்திட்டு வந்தேன்னா நம்ம கிளம்பலாம். விஜய், I love you. டேய், எப்படா இப்படி அடிக்கடி கெட்டப்ப மாத்திட்டே இருக்க? ஆமா, எங்க அவ? Dress changing. கில்லடா நீ. எப்படியோ நினைச்சத சாதிச்சிட்ட. டேய், நம்ம கண்ணுல பட்டது கையில சிக்காமையா போயிடும். டேய், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அப்பவும் நான் உன் ஃப்ரெண்டா இருக்கணும்டா. விஜய், இந்த ட்ரெஸ்ல நீ எங்கேயோ போயிட்ட. இவங்க தான் இனிமே எங்கேயோ போறாங்களே. சரி போலாமா? பொதுவா கல்யாணம்னா மாப்பிள்ளை அடுப்பு பொண்ணு அடுப்புன்னு இருக்கும். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு நாமளே போக வேண்டியதுதான். வாடா. ஏப்பா, டீ கொடுப்பா. அடடே, வாங்க வாங்க வாங்க. எப்படிப்பா? வணக்கம் சார். ஏன் லைட்? சாரி சார், வர வழியில கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்படியா? இதான் பொண்ணா? ஆமா, இதான் பொண்ணு. நல்ல செலக்ஷன் தான். தேங்க்யூ. டைம் ஆச்சு, உள்ள போலாமா? வாங்க போலாங்க சார். பாபோச்சு, என்ன இந்த பக்கம்? மாமா தான் ஒரு வேலையை அமைச்சாரு. ஒரு சொத்துல வில்லங்க இருக்கான்னு ஈஸி போட்டு பாரு சொன்னாரு. அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரையும் போறேன். ஒரு டீ சாப்பிட்டு போறதே? இல்ல வேணாண்ணே, வேலை இருக்கு, கிளம்புறேன். ஆமா, என்ன வேலை செய்யற? வருமானம் எல்லாம் அப்படியே? அதான் மாமாவுக்கு ஒத்தாசையா தான் இருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்கு. அது சரி, உங்க மாமாவுக்கும் வயசாகி போச்சு, பரவாயில்ல, அவருக்கு ஒத்தாசையா இருக்கிறது நல்லதான். சாப்பிடு சாப்பிடு. தோசை காமிக்கல. இப்போ ஆள் எப்படி மாறி போயிட்டார் தெரியுமா? இவ்வளோ பெரிய சண்டியரா இருந்தாப்புல, இப்போ பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா மாறிட்டாப்புல. எல்லாம் சிதம்பரம் கொடுத்து வச்சவர் தான், நல்ல வருமானம் வச்சுருக்காரு.
கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டி தனியா இருப்பீங்க, நடுவுல நான் எதுக்கு? டேய் நேரம்டா டேய். ஓகேடா, ஆல் தி பெஸ்ட்டா. வரேன்டா. ஓகே ஓகே வரேங்க. என்ன விஜி? பயமா இருக்குங்க. பயமா இருக்கா? எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். விஜி, நான் உன் புருஷன் தானே? நீ இப்போ இப்போ என் பொண்டாட்டி தானே? அப்போ நம்ம 2 பேருக்குள்ள இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற அந்யோன்யம் இருக்கணும் இல்ல? என்ன இல்லங்க நீங்க பழைய மாதிரி கெட்டவரை மாறிட்டீங்க. நானும் மனுஷன் தானே. என்னோட உணர்ச்சிகளை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? இத்தனை நாள் கல்யாணம் ஆகணும் இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என்ன? இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருக்கேம்மா இருக்க. இத்தனை நாள் அப்படித்தானே இருந்தேன். என்ன பண்றது? என் தலையை எடுத்து நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்க. ச்சே, என்ன வாழ்க்கைடா இது? இது பார், வாழ்க்கைனா மனுஷன் புரிஞ்சுக்கணும், அதான் வாழ்க்கை. என்னடா நம்ம சொன்ன ஒரே வார்த்தைக்காக கட்டுப்பட்டு இத்தனை நாள் பொறுமையா இருந்து இப்ப கல்யாணம் பண்ணி புருஷனாய் நம்மளை அடையணுன்ற எண்ணத்தோட இருக்கானே, அவனை போய் நம்ம இப்படி இன்னைக்கு இது போதும். எனக்கு டைம் ஆச்சு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறேன். பாய். அம்மாடி சரோஜா, உன் மாமியார் குடும்பம் வந்தாங்கல்ல, மருந்து குடுக்குற வரைக்கும் இருந்துட்டு போலாம்ல? இல்லம்மா வந்தாங்க. சரோஜா கேக்குறேன். அது ஒண்ணு இல்ல பெரியமா, ஊர்ல கடையை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, என் நாத்தனாருக்கு காலேஜ் வேற இருக்கு, அதான். மாமியார் மட்டும் இருந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்க இங்க இருந்துட்டாங்கன்னா அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு யார் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது? என்னங்க மருந்து? ஆமா, எந்தெந்த கோயில்ல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சிவன் கோயில், பெருமாள் கோயில், ஐயனார் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், பிள்ளையார் கோயில், 5 கோயில்ல இருந்து கொண்டாந்துருக்கோம். ஆமா மாமா, இந்த ஊர்ல நீங்க மட்டும் தான் ஆம்பளையா? இந்த வீட்ல வெறும் பொம்பளைங்க மட்டும் கூடி இருக்கிறோம். பாருடா, இந்த கேள்வி என்கிட்ட தான் கேக்குறா. ஊர்ல எல்லா வீட்லயும் போய் 2 பேரையும் தான் கூப்பிட்டேன். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. கையோட புருஷங்களையும் கூப்பிட்டு வந்துக்கலாம்ல? எல்லாரும் தனியா வந்து நிக்கிறீங்க. ஏன் தாச்சி, இது பொம்பளைங்க சம்பந்தப்பட்ட விசேஷம் தானே, பொம்பளைங்க தானே வரணும், ஆம்பளைங்களுக்கு என்ன வேலை? ஆமா, இந்த போஸ் பையன் எங்க காணோம்? அவன் பொண்டாட்டிக்கு தானே மருந்து கொடுக்கறோம். இதா வந்துருவாமா, இதா அவசர வேலைய போறா. நேரா ஆகுதுல, சீக்கிரம் வர சொல்லுங்க. வந்துருவான். அப்பாடா, வந்தியாப்பா? எல்லாரும் வந்துட்டாங்கப்பா. தானத்துக்கு நீ மருந்து கொடுக்குறாங்கல்ல, விசேஷத்தனிக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க வேணா. போனே வந்து வரத்தை விட்டு எங்க போய் மாட்டிக்கிட்ட? எந்தல லேட்டு போன இடத்துல கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. என்ன குழப்பம்? வில்லங்க வாங்குறது சின்ன சமாச்சாரம், ஈசி வாங்குறதுக்கு இவ்வளவு குழப்பமா? கிளர்க்கு வரல மாமா. என்ன போஸ், நாங்கெல்லாம் சொத்துலயே பங்கு கேட்டு வந்திருக்கோம். வாங்கற கூட ஒரு வார்த்தை மரியாதை கூட கூப்பிடல. போஸ் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? அவர் பொண்டாட்டிக்கு நம்ம மருந்து கொடுக்கறோம்ல, அது கசக்குமோ இனிக்குமோன்னு கவலையா இருக்காது போல இருக்கு. பொறுத்து பொம்பளையா பிறந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசனை பண்றது போல இருக்கு. ஆமா, உங்க அப்பாவுக்கு 5 பொம்பளை பிள்ளை பிறக்கலையா? உங்க அப்பா சமாளிக்கல? விடுங்க, என்ன விட்டுருங்க. சீக்கிரம் மருந்து கொடுங்க. அம்மா தானோ, உனக்கு எந்த நோய் நொடியும் வராம, எந்த சீக்கும் வராம நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு கடவுளை நினைச்சுக்கிட்டு இந்த மருந்த குடிமா சரோ.
இந்தாக்கா. அப்பா மருந்து குடுக்கறது நான் நிஜமாலே மருந்துன்னு நினைச்சேன். நிஜமாவே அது மருந்தா தான் இருந்துச்சு. அந்த காலத்துல நாட்டு வைத்தியாரை வச்சு மூலிகையெல்லாம் வச்சு இடிச்சு கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஏது? அதுக்காக என்ன பண்றது? 5 கோயிலுக்கு போய் கோயில் தீர்த்தத்தை வாங்கி கர்ப்பஸ்திரிக்கு சுமங்கலி கையால் கொடுப்பாங்க. இப்ப தீர்த்தமா இருந்தாலும் அதுக்கு மருந்துன்னு தான் பேர். எனக்கு இந்த மருந்து மேட்டர் புரியவே இல்லப்பா. இப்போ காய்ச்சல் வந்தா மாத்திரை டானிக்லாம் கொடுத்து மருந்து சாப்பிடுன்னு சொல்றீங்க. இப்போ தனக்காக்க தீர்த்தத்தை கொடுத்து மருந்து குடுக்கறதுன்னு சொல்றீங்க. அன்னைக்கு போஸ் மாமா விஷம் சாப்பிட்டப்ப கூட மருந்து குடிச்சாருன்னு சொல்றீங்க. சும்மா இரு, கண்டதெல்லாம் பேசிக்கிட்டே. ஏக்கத்தப்பா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க. மாமா விஜய் எங்க? இல்லையே. ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். மருந்து கொடுக்க கூட வரலையே, அதான். அப்பாடா வந்துட்டா பாரு. ஏமா இவ்வளவு லேட்டு? வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சதுப்பா. அக்கா உனக்கு நல்லபடியா மருந்து கொடுத்தாச்சா? ஏ விஜி, கடைசியில நீ எனக்கு மருந்து கொடுக்க கூட வரல. நீ வேணா பாரு, நாளைக்கு என் புள்ள பிறந்து வந்து ஏன் சித்தி மருந்து கொடுக்க வரலன்னு கேள்வியா கேட்க போகுது. சரி விடுதானோ, அவளே களைப்பா வந்திருக்கா. விஜி நீ போய் முகத்தை கழுவிட்டு லீலா உனக்கா காஃபி போட்டு வச்சிருக்கா, போய் சாப்பிடு போ. சரிக்கா. ஏமா உன் டாக்டர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. பாவமா நல்லவரு. கூட்டம் தான் இல்ல ஆஸ்பத்திரியில. தனக்கு தானே பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஆஸ்பத்திரிக்கு இவ விசேஷ நாள் கூட போய்கிட்டு இருக்கிறா. இவரே சென்னையில இருந்திருந்தான்னா நிறைய கூட்டம் இருந்திருக்கேன் இல்ல போஸ்? ஆமா. நீ என்ன நிக்கிற? போ. நான் மாமாவை தானே கேட்க போறேன். உனக்கு என்ன வந்தது? தனு பேசாம பான்னு சொல்லு. என்ன தனு? மாமா தனு நீ வேண்டாம் தனு. மாமா வேண்டாம். மாமா நான் உங்களை ஏதாச்சும் திட்டினேனா? ஏன் கேக்குற? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க வேலை விஷயமாவோ உங்க பண விஷயமாவோ ஏதாச்சும் திட்டினேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேட்டுக்க. இவன் சொல்ற மாமா உங்க மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கா, கலையாவே இல்லையா. நான் சொன்னேன் எப்பவுமே மாமா மூஞ்சி அப்படிதான் இருக்கும்னு. கேட்க மாட்டேங்கிறா. நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்னா அதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கீங்களா? சொல்லுங்க அவகிட்ட. தனு மாமா ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் மருந்து கொடுக்கும்போது கூட உங்களை கவனிச்சேன். அதான் தனத்துக்கிட்ட கேட்டேன். தனா எதுவும் சொல்லல சார். இல்ல அப்புறம் ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லக்கூடாத மாதிரி ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. நான் என்ன மூணாவது மனுஷியா? ஒண்ணும் இல்ல. அது வந்து அட என்ன ரயில் மாதிரி போட்டு இழுத்துக்கிட்டே எதுவா இருந்தாலும் போட்டு உடைங்க. இது ஒரு பொண்ணோட விஷயம். பொண்ணோட விஷயமா? ஒரு பொண்ணு ஒருத்தன் கூட பைக்ல போறத பார்த்தேன். எந்த பொண்ணு? தெரிஞ்ச பொண்ணுதான். ரொம்ப நல்ல குடும்பம். அத அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் குழப்பமா இருக்கு. ஐயோ ஏன் மாமா, நம்ம வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கு. இதுல அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை நமக்கு எதுக்கு? இப்படிதான் சரோ வெட்டி வேலை வீண் பம்பு இதெல்லாம் தலையில தூக்கி போட்டு வச்சுப்பாரு. மாமா நம்ம வீட்டு சங்கதியை நாரடிச்சிட்டு இருக்கு, அடுத்தவங்க வீட்டு சங்கதி நமக்கு எதுக்கு? மனசுல பெரிய இதே நினைப்பு. தனு மாமா வேற தெரிஞ்சவங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்றாங்க. ஏன் மாமா ரொம்ப வேண்டியவங்க வீட்டு பொண்ணா? ஆமா சார்.
ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. உனக்கு ஏதாவது யோசனை தோணுதா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்னன்னு சும்மா இருக்க கூடாது மாமா. பாவம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. நீங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசிடுங்க மாமா. அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். பாவம் இத அவர்கிட்ட சொன்னா தாங்கி வரான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லாம இருக்கதும் சரின்னு படல. மாமா, இந்த காலத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனோட பைக்ல போறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இத நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு குழப்பிக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இதுல எந்த தப்பும் இல்லைன்னா? நீ சொல்ற மாதிரியும் யோசிச்சு பார்த்த. அந்த பொண்ணு அவங்க கூட பைக்ல போகையில பட்டுச்சேலை கட்டியிருந்தா. ஆனா பஸ் விட்டு இறங்கையில பாவாடை தாவணி கட்டியிருந்தா. அதான் ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. இது பாருடி சரோ, பொண்டாட்டி எத்தனை சேலை வச்சிருக்கானே தெரியாது, ஆனா ஊர்ல பொறுப்பு சேலையை நோட்டு விட்டுட்டு இருக்காரு. என்ன மாமா இளம ஊஞ்சல் ஆடுதாக்கும்? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன். என்ன தானோ இது? மாமா எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்காங்க, நீ ஏன் இப்படி விளையாடுற? எப்போ எதை பேசணும்னு உனக்கு தெரியாதா? சரி சரி, அதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒண்ணு திட்டம் வேணாம். எவ்வளோ ஒருத்தி பைக்ல போனாலும் அதுக்காக நான் வாங்கி கட்டிக்கணுமா? 2 பேரும் பேசிக்கங்க, நான் வாரேன். தானோ